Hi friends, welcome to Nimmy's kitchen. சிக்கன் 65 எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் சைனீஸ் ஸ்டைல் கலந்து கார சாரமாக ஒரு சிக்கன் 65 பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு சுவையான சூப்பரான சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டியான ஒரு ஷெஸ்வான் சிக்கன் 65 இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாமா? ஷெஸ்வான் சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நான் முதல்ல 6 சிக்கனோட லெக் பீசஸை எடுத்து வச்சிருக்கேன். இதில் மசாலா நல்லா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கோழியோட முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா கீரல் ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. ரெண்டாவதா மிளகாய்த்தூள், நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் பயன்படுத்திருக்கேன். அது காரமும் இருக்கும், அதே சமயத்தில் கலரும் இருக்கும். ஸோ மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், அது நல்லா இன்னும் கொஞ்சம் காரம் ஸ்பைஸியாக கொடுக்கறதுக்கு. அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதாவது சோள மாவு நான் பயன்படுத்தியிருக்கேன். நல்லா மொறுன்னு சிக்கன் வரணும் அப்படின்றதுக்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் போட்டு வச்சுக்கோங்க. அரை எலுமிச்சம்பழ சாறு எடுத்து நல்லா புளிஞ்சு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நீங்கள் என்ன பயன்படுத்திங்களோ அதை ஊற்றிக்கோங்க. நல்லா கைவிட்டு எல்லா இடத்துலையும் சிக்கனோட எல்லா பகுதியிலையும் மசாலா படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு அதில் மசாலா ஒட்டிடுங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதை மூடி ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சின்ன மிக்சி ஜார் எடுத்து அதில் 4 பல்லு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. அதோட 8 மிளகாய் வற்றல் சேர்த்துக்கோங்க. கூடவே சின்ன இஞ்சி துண்டை பொடியா நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸா மெதுவா அரைச்சு தனியா எடுத்து வச்சிருங்க. ஒரு கடாயை எடுத்து தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நல்ல எண்ணெய் சூடானதும் நாம மசாலா தேய்ச்சி வச்சிருந்த சிக்கன் பீஸுகளை ஒவ்வொன்றா எண்ணெயில போடுங்க. சிக்கனோட ஒரு பகுதி வெந்ததும் அதை அப்படியே மெதுவா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு பகுதியையும் வேக வைங்க. சிக்கன் 2 பக்கமும் நல்லா வெந்து பொன்னிறமா செவந்தோடனே அதை எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ நம்மளோட சிக்கன் 65ம் ரெடி ஆயிடுச்சு. ஷெஸ்வான் சாஸும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஷெஸ்வான் சிக்கன் 65 செய்யலாமா? அதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சிறு சிறு துண்டுகளா நறுக்கிய வெள்ளைப்பூடையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. அதோட 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்து இது எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பிறகு நம்ம அரைச்சி வச்சிருந்த ஷெஸ்வான் மசாலா பேஸ்ட்டை இதில் கலந்து இந்த மசாலாவோட காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பும் நீரும் சேர்த்து ஒரு 2 நிமிடம் நல்லா வேக வைங்க. தேவைப்பட்டா நீங்கள் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட்டதுக்கு அப்புறமா நாம் பொரிச்சு வச்சிருந்த சிக்கன் 65 துண்டுகளை இதில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்க. கிரேவி சிக்கன் துண்டுகளுடைய எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி கிளறிக்கோங்க. இதை ஒரு 2 நிமிடம் வேக வச்சதுக்கு பிறகு அதில் வெங்காயத்தாள் தூவி இறக்குங்க. இப்போ சுவையான டேஸ்டியான ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச ஷெஸ்வான் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.